இங்கே ஒரு புருஷன் பொண்டாட்டி தனக்கு பிறந்த பெண் குழந்தையை எடுத்துட்டு மலைக்காட்டுக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல யாரும் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய கீழே போட்டுட்டு அந்த குழந்தையோட அம்மாவோ இந்த மாதிரி பண்றதுக்காக நீ என்ன குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துக்கு வர யாராவது ஒருத்தவங்க உன்னை இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ புருஷனும் அந்த குழந்தைய பார்த்துட்டு குறை சொல்றதா இருந்தா ஒன்னு நீயே குறை சொல்லிக்கோ, காரணம் நீ பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டு இல்லையா, என்ன பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப தன்னுடைய ஒய்ஃபை பார்த்துட்டு இங்க பாரு, டவுனுக்குள்ள ஒரு குழந்தை பிறந்திருக்கான், அது அனாத குழந்தையா, அதுவும் பையனா, யாருக்கும் தெரியாம அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடப்பாவீங்களா, தனக்கு பிறந்த குழந்தை பொம்பளை பிள்ளையா போச்சுன்ற ஒரே காரணத்துக்காக வேற ஒரு பையனை தத்தெடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் டென்ஷன் ஆகுற மாதிரி ஏத்தையும் டென்ஷன் ஆயிடுத்து போல இருக்கு. வானத்துல இருந்து பயங்கரமா இடியும் மின்னலும் வெட்டிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவங்க பயந்து போய் அந்த இடத்துல குழந்தைய போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. வானத்துல இருந்து அழகான ஒரு குட்டி தேவதை அந்த இடத்துக்கு இறங்கி வரல. அந்த குழந்தைய பார்த்துட்டு நான் தங்குறதுக்கான உடம்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட உடம்புக்குள்ள போய் புகுந்துக்குது. அந்த மலையில வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பொண்ணு வானத்துல இருந்து வித்தியாசமான ஒளி வருதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பாக்குறாள். அந்த இடத்துலயும் ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. வேகமா ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு இது யாருடைய குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டு இருக்கா. பட் அந்த இடத்துல யாரையுமே காணோம். அந்த குழந்தையோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய குட்டி தேவதையோ இப்ப பேச ஆரம்பிக்குது. ஐயா, எனக்கு பிடிச்சவங்க வந்துட்டாங்க, எனக்கு நல்லது பண்ணவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அவளுக்கும் யார் இது என்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த அழகான குட்டி தேவதை ஒரு கோல்டன் ஃபிஷ்ஷா இருக்கும். ஆத்துக்குள்ள விளையாண்டுட்டு இருந்து அதை வந்து பிடிச்சு வந்து சந்தையில வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். இப்ப அந்த குழந்தைய தூக்கி கையில வச்சிட்டு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு தான் ஹஸ்பண்டோட அந்த சந்தைக்கு வந்துட்டு இருப்பா. அப்ப அந்த கோல்டன் ஃபிஷ்ஷை பார்த்துட்டு இதை வாங்கி நம்ம வெளியில அதுக்குள்ளேயே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறான். இப்படி அவங்க தண்ணிக்குள்ள விடக்கூடிய அந்த கோல்டன் ஃபிஷ்ஷோ நிச்சயமா உங்களுக்கு ஆபத்து வரும்போது உங்களுக்கு உதவி பண்றதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடும். இப்ப அந்த கோல்டன் ஃபிஷ் தான் அனாதையா விட்டுட்டு போனா அந்த குழந்தையோட உடம்புக்குள்ள புகுந்திருக்குமா. அவளும் இந்த குழந்தைய நம்மளே தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருப்பா. அவளுக்கு கால் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்குமா, தயங்கி தான் நடந்துட்டு இருப்பா. இந்த மாதிரி மலையில நடந்து வந்துட்டு இருக்கும் போது கீழே விழுந்துருவா. பார்த்தா அந்த இடத்துல ஒயிட் கலர்ல ஒரு அனிமலோட லிவர் இருக்குமா. என்னது இது வித்தியாசமா இருக்கி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. இப்ப அந்த குழந்தையோ இது ரொம்பவுமே கிடைக்கிறதுக்கு அரிதான ஒரு விலங்கோட லிவர், இதை எடுத்து உன்கிட்ட வச்சுக்கோ, இது உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல பயங்கரமா ஷாக் ஆயிரா. இந்த குழந்தை பேசுறது எனக்கு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொன்ன அந்த லிவரை எடுத்து தான் கூடயே வச்சுட்டு கிளம்பிடுறா. வீட்டுக்குள்ள குழந்தைய எடுத்துக்கிட்டு நுழையிறாளா. அவளோட தம்பி ஒய்ஃபோ என்னது இது கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த குழந்தைய நான் மலையில இருந்துதான் கண்டுபிடிச்சேன், எங்களுக்கு தான் குழந்தை இல்லை இல்லையா, அதனால இனிமேல் இந்த குழந்தைய எங்களுடைய குழந்தையாவே வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்ல அவளும் ஷாக் ஆயிரா. நிச்சயமா அதெல்லாம் கிடையாது, நீங்க வந்து வளர்க்கறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அன்னை ஒய்ஃபோ எதுக்காக நீ இப்படி ஷாக் ஆகுற, ஒருவேளை இது உன்னுடைய குழந்தையா இருக்குமோ, நீ போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸும் குழந்தையோட உடம்புல இருக்கக்கூடிய துணியும் ஒரே மாதிரி டிசைன்ல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க அவளோ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ள இருந்து அவளோட மாமியார் வெளியில வராங்களா. தன்னுடைய ரெண்டாவது மருமகளை பார்த்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குழந்தைய கொண்டு போய் மலையில போட்டுட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகளை கத்திட்டு இருக்காங்க. ஆனா மகனும் வந்து டவுனுக்குள்ள இருந்து ஒரு பையனை தத்தெடுத்து கொண்டுட்டு வந்துட்டு இதுதான் எங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கான். அவனோட அம்மாக்கு கோவம் வந்துருது. என்னடா கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பெத்துட்டு பையனை கொண்டுட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட அவனும் நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த பையன் தான் எங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்காகடா ஒரு குழந்தை இருக்கும்போது ரெண்டாவது குழந்தைய தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க மருமகளோ இந்த குடும்பத்துல ஏற்கனவே வந்து நிறைய பெண் குழந்தைங்க வந்து அந்த மாதிரி இதுவும் இருந்துட்டு போகட்டுமே சொல்லி அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த குழந்தையோட உடம்புல இருக்கக்கூடிய தேவதையோ அவங்க சொல்ற பேச்சை எல்லாம் கேட்காதீங்க, என்ன வந்து அனாதையா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த அன்னை ஒய்ஃபோ நிச்சயமா நான் ஒண்ணு விட்டுற மாட்டேன், பயப்படாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அவங்களோட மாமியாரோ நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த குழந்தைய வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பொறுப்பே இல்லாத அந்த ரெண்டாவது பையனும் இந்த குழந்தைய நீங்க வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம எல்லாம் ஒரு ஃபேமிலியா இருக்கும், அதுக்கான செலவை நாங்க பாத்துக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பெண் குழந்தைய தத்தெடுத்த அன்னை ஒய்ஃபோ இந்த குழந்தைய நான் தான் கண்டுபிடிச்சேன், அதனால இதுக்கான செலவை வந்து நாங்களே ஏத்துக்கிறோம், எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து அதுக்குடைய வருமானத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறோம், இந்த குழந்தைய நாங்களே வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். குழந்தைய பெத்தவளோ இது வந்து பணத்தை அழிக்கிறதுக்காகவே வந்தது, பெரிய அறிவுக்கான அறிகுறி, அதிர்ஷ்டம் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கண்டபடி பேசிட்டு இருக்க. இந்த குழந்தையால தான் நான் மறுபடியும் பிரெக்னன்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மாமியாரோ அறிவில்ல உனக்கு, ஒரு குழந்தைய இந்த மாதிரியா பேசுவ, நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த குழந்தை இங்கதான் வளரும், இவதான் என்னுடைய பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மருமகளை எதுவும் பேச முடியாம வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்கா. அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த அம்மாவோ இந்த குழந்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெளியில இருந்து சத்தம் கேட்டுட்டு இருக்கு. இந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும், இதுக்கு சத்தான உணவுகள்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இப்ப அந்த அம்மா
அம்மாவோட பொண்ணும் மருமகனும் அதே வீட்டுல தான் இருப்பாங்களா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறவ, அம்மா சீக்கிரம் இங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. வெளியில போய் பார்த்தா அம்மாவை பார்த்துட்டு, இங்க பாருங்கம்மா முயல்கள் எல்லாமே வந்து ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துருக்கு, அது மட்டும் இல்லாம கோழி இனமும் நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு முட்டையை போட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்ச உடனே விலங்குகள் கூட கீழ்படைஞ்சு நடந்துட்டு இருக்காமா. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மாவோ, இது எல்லாமே சொர்க்கத்துல சொல்லி வச்சபடி நடந்துட்டு இருக்கு, இந்த குழந்தை கண்டிப்பா வந்து ஆசீர்வாதிக்கப்பட்ட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கா. அந்த குழந்தையும் இப்ப சிரிச்சிட்டு இருக்கு. எந்த நேரத்துல அந்த அம்மா அந்த மாதிரி எல்லாம் பேசுச்சுன்னு தெரியல. சொல்லி வாய முடியல, ஒருத்தவன் தலை திரிக்க ஓடி வரான். சீக்கிரம் வாங்க, உங்களுடைய மூத்த பையனை பாம்பு கடிச்சு அந்த இடத்துல மயங்கி கீழே கிடக்குறான் அப்படின்னு சொல்ல மொத்த குடும்பமும் அலறி அடிச்சு அந்த இடத்துக்கு போறாங்க. மாமியார தன்னுடைய பையனோட உடம்ப பார்த்து தயவு செஞ்சு எந்திரிடா அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்கா. பொண்டாட்டி அதுக்கு மேல ஷாக் ஆகி போய் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வரக்கூடிய டாக்டர், இது ரொம்பவுமே கொடூர விஷம் கொண்ட பாம்பு, இவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனோட உடம்போ இப்ப ப்ளூ கலரா மாற ஆரம்பிச்சிருதா. பண்ண டாக்டரும் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போயிருக்கணும், ஆனா இவனை கண்டுபிடிச்சதே இவ்வளவு லேட்டா வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்லிட்டு அவனோட மூச்சை வந்து தொட்டு பாக்குறாரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா, இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு சொல்ல அந்த அம்மாவும் மயங்கி அந்த இடத்துலயே கீழே விழுந்துடுறாங்க. பொம்பளை பிள்ளையே பெத்தவளோ, பாத்தீங்களா இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்த அடுத்த நிமிஷமே புருஷனையே இழந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசிட்டு இருக்கு. அந்த குழந்தைய தன்னுடைய அம்மா கிட்ட, அப்பா நிச்சயமா சாக மாட்டாரு, ஒரு மிருகத்தோட லிவரை எடுத்துட்டு வந்தீங்கல்ல, அதை கொண்டுட்டு போய் இவரோட வாயில வைங்க, நிச்சயமா வந்து உயிர் பிழைச்சிருவாரு, இருக்கும் போதே இதை சீக்கிரமா பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்ல அவ்வளவு தாங்கிட்டே இருக்கக்கூடிய அந்த அனிமலோட மீட்டை எடுத்துட்டு என் புருஷனை காப்பாத்திரலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல தம்பி பொண்டாட்டியோ இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காம இவரோட இறுதி சடங்குக்கான ஏற்பாடை நல்லபடியா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அண்ணன் பொண்டாட்டிக்கு கோவம் வந்துருது. மரியாதையா வாய மூடு, நீ பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது நல்ல விஷயங்கள மலைக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரலான்னு போய் தான் இவருக்கு இந்த மாதிரி பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல அவளோ, என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, வேணும்னே இவரை பாம்பு கடிக்கணும் நான் தான் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல இப்ப அவளோட நாத்தனாரோ, ஏன் அண்ணி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன, அமைதியா இருங்க, அண்ணனோட இறுதி சடங்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அதை அவனுக்கு கொடுக்க விடாம தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. மாமியாரோ, என் பையன் இறந்து போயிட்டான், இனிமேல அவனை எந்த விதத்திலையும் தொல்லை பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுத்திட்டு இருக்க. அந்த குழந்தையோ வேகமா இதை அப்பாக்கு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டரை பார்த்துட்டு, இது டாய்ஷியோட மீட், இதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா என்னுடைய ஹஸ்பண்ட் உயிர் பிழைப்பாரு இல்லையா, இவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவரோ, ஆமா இதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா இது வரைக்கும் மனுஷங்க அதை கண்டுபிடிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவளோ, அடைச்சி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த மீட் எடுத்து தன்னுடைய ஹஸ்பண்டோட வாயில வச்சு விடுறா. அங்க இருக்கக்கூடியவங்களோ வந்து அவளை தூக்கி அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போயிட்டு அவனோட உடம்பு அங்க இருந்து கொண்டுட்டு போக ட்ரை பண்றாங்களா. அவனோட விரல்களும் அசைய ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு என் புருஷனோட விரல் அசைய ஆரம்பிக்குது, அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி கத்த அவனும் வந்து பிளட் வாமிட் பண்ண அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு உட்காந்துறான். இதை பார்த்துட்டு அவனை தூக்கிட்டு போனவங்க அவனை கீழே இறக்கி விட்டுட்டு ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. டாக்டரும் அவனை செக் பண்ணி பார்த்துட்டு பல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேபிளா இருக்கு, அது மட்டும் இல்லாம இவனோட உடம்புல இருந்த பாய்சன் எல்லாமே இப்ப கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல எல்லாமே இவனுடைய அதிர்ஷ்டம் தான், இந்த அதிர்ஷ்டம் உனக்கு வாழ்நாள் ஃபுல்லா வந்து தொடர்ந்து வரட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ண அவனும் சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய ஒய்ஃபை பாக்குறான். இந்த குழந்தை தாங்க உங்களை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. குழந்தைய பெத்ததுகளோ திருன்னு முழிச்சிட்டு இருக்க. புருஷனும், என்னப்பா அவங்க சொல்ற மாதிரி இந்த பொண்ணு தான் வந்து காப்பாத்துச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன் பொண்டாட்டிய பார்த்து கேட்க அவளும் முறைச்சிட்டு நின்றுட்டு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? அடுத்து நாம கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.